Hi guys, good afternoon to everyone and welcome to the channel Ada247 Tamil. இன்னைக்கு நம்மளோட செஷன்ல what we guys are going to see is nothing but your memory based paper. ஸோ நம்மளோட இங்கிலீஷ் டாபிக் அப்படின்னு எடுக்கும் போது எந்த கொஷனை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மெத்தடாலஜியில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனுக்காகவும் மட்டும்தான் இந்த செஷன் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வெரிஃபை யுவர் ஆன்சர்ஸ் ஹியர். மறக்காமல் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஆன்சரோட வெரிஃபை பண்ணி பாருங்கள். Obviously you can get the perfect answer for each and every questions here. Okay, so let's start with the session here. So guys, கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு வர்த்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். மறக்காம ஒரு சின்ன லைக் and do share the video to your friends also here. Okay, and your first question goes for, முதல்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. there is an idiom. அந்த இடியம்க்கு கீழே வந்து சென்டென்சஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடியம் வந்து சென்டென்ஸில் கரெக்டாக கான்டெக்சுவலாகவும் கிராமட்டிக்கலாகவும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினோட ஆன்சர் ஹியர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் ஃபர்ஸ்ட் இடியம் ஹியர். அதுக்கு முன்னாடி ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அவேர் ஆஃப் யுவர் ஆர்ஆர்பி என்டிபிசி பேட்ச் ஹியர். உங்களுக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் யுவர் ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜிஎஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியான ரிவிஷன் பேட்ச் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணி ஜஸ்ட் கெட் 77% ஆஃப் ஆஃபர் டுடே ஹியர். ஓகே, டோன்ட் மிஸ் தி ஆஃபர். ஏன்னா ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃபர் திருப்பி மாற்றிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் இன்றைக்கே நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, அண்ட் நவ் your first question, I to I. What is the meaning of this idiom? I to I அப்படின்னா என்ன? நேருக்கு நேர் அப்படின்னு நம்ம சொல்றது தான் வந்து ஐ டு ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸாக்ட் ஒன். ஆனால் இது இடியம் அப்படின்னு எடுக்கும்போது லைட்டாக மீனிங் ஐ டு ஐ அப்படின்னா நேருக்கு நேர், விச் மீன்ஸ் whatever you are saying it, I'll agree அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அக்ரீயிங் அப்படிங்கிறது தான் இந்த மீனிங் ஹியர். அக்ரி வித் ஈச் அதர், ரெண்டு பக்கமும் வந்து சரிசமமா ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியது தான் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஐ டு ஐ. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனிங் இந்த கொஸ்டின் கூட சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ண போறோம். Now I am glad that we see eye to eye on the project details. அதாவது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இந்த இடியம் வந்து கரெக்டான பொசிஷன்லையும் மீனிங் கரெக்டாகவும் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது, it was the end of term and the children were getting a little eye to eye. இந்த இடத்துல பாருங்களேன், end of the term and little eye to eye. சில்ட்ரனுக்கும் eye to eyeக்கும் இங்கே சம்மந்தமே இல்லை, அதனால மீனிங் வராது. My sisters don't see eye to eye with me. அதாவது என்னோட சிஸ்டர்ஸுக்கும் எனக்கும் எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோன்ட்டுங்கிற வேர்ட் ஐ டு ஐயோட மீனிங் கரெக்ட் தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, which means not agreeing with each other அப்படிங்கிற மீனிங்ல மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 1 and 3 gives the perfect answer for the first question. The first question oda option becomes B is the right answer for this one here. And coming with our second one, a stone's throw. A stone's throw அப்படின்னா என்ன? which is nothing but அதனோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டோன்ஸ் த்ரோங்கிற வேர்டோட மீனிங். ஸோ அந்த டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர். This article about the current problems of the nation is right a stone's throw. அதாவது கல் எரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But it will not be the right word. We need someone who who's really, actually இந்த வேர்டே தப்பு, இந்த இடத்துல கிராமட்டிக்கலி இது தப்பு. Really a stone's throw to answer. கொஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, பிகாஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோன்ஸ் த்ரோ ஃப்ரம் த சீல இருந்து கழு தூக்கி போடுற தூரம் அப்படின்னு, இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த சென்டென்ஸ் மட்டும் தான் டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணது. ஸோ 3 alone becomes the right one. According to what, C is the perfect answer for the second question here. ஸோ ஆன்சர் பண்ணும்போது எகெயின் நான் ரிப்பீட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இடியம்னா இடியமோட மீனிங் சென்டென்ஸ்ல மேட்ச் ஆகணும், அந்த வேர்டு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த மீனிங் வந்து கரெக்டாக சிச்சுவேஷனோட மேட்ச் ஆச்சுனாலே இட்ஸ் 10% ரைட். அப்படி இல்லைனா ஆல்வேஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த கொஸ்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? If not, just comment me here, I'll give you the reply for this guys. Okay, find your third question, bite the bullet. Bite the bullet அப்படின்னா என்ன?
யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா can you just suggest me the answer? Which will be the answer for the third question? Bite the bullet அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன வேர்டு ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. Bite the bullet அப்படின்னா is nothing but like accepting something which is unpleasant. அன்பிளசண்டா இருக்கிற சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு போறது அப்படிங்கிறது தான் பைட் த புல்லட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். அதே மாதிரி இங்க ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணுங்க. ஐ ஹேட் கோயிங் டு டென்டிஸ்ட் பட் ஐ வில் ஹாவ் டு பைட் த புல்லட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு லைக் என்னன்னா ஹெசிடேஷன் தான், கிட்டத்தட்ட வேண்டா வெறுப்புக்கு போறது அப்படின்றது தான். அக்செப்ட் எனக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் நான் போயாகணும், விச் மீன்ஸ் எனக்கு பிடிக்கலனாலும் அன்பிளசன்ட் திங் பட் ஈவன் ஐம் டூயிங் இட் விச் இஸ் ரைட் ஹியர். I decided I had to bite the bullet and take a couple of max class even though I knew they were hard here. எல்லாம் கஷ்டம்னு தெரிஞ்சும் திரும்பவும் வந்து இறங்குறது. So 2 is also right here. 2ம் right 1ம் right அப்படின்னா only 1 will not be this. So yes, all of these are maximum right இருக்க முடியும். Check your third. I don't actually enjoy cleaning but I bite the bullet. எனக்கு cleaning பிடிக்காது but இருந்தாலும் I am accepting it and doing it. So 3யும் correct தான். Answer becomes all of these is the right answer for the question number 3 here. So bite the bullet அப்படிங்கிறதுக்கோட மீனிங் என்னன்னா புல்லட்டை கடிக்கிறது ஒரு கஷ்டம் தான், அதாவது பிடிக்காது பட் இருந்தாலும் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் தான். ஹெசிடேஷன், டூயிங் சம் ஆக்ஷன்ஸ் வித் ஹெசிடேஷன் அப்படிங்கிறது தான் பைட் த புல்லட் அப்படிங்கிற இடியமோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகே கைஸ், so let's move on with our next word, next question. அடுத்த question என்னன்னா we need to identify error. We have to get your grammatical error in the question. So ஏதாவது grammar error இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க போறோம். ஸோ கிராமர் அப்படின்னு வரும்போது one thing you just have to keep it in your mind here. அதாவது கிராமர்ல நீங்க முதல்ல எதை செக் பண்ணலாம் எதை செக் பண்ண வேணாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம சென்டென்ஸை படிக்கும் போது சில நேரங்களில் செக் பண்ணுறது ஒரு விதமாகவும் ஆன்சர் பண்ணுறது வேற விதமாகவும் இருக்கிறதுனால எரர் டிடெக்ஷனில் அதிகமாக எல்லாரும் மார்க்கை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஐல் கிவ் யூ த கைட்லைன் ஹவு டு கோ ஃபார் இட் பர்ஃபெக்ட்லி ஹியர். ஓகே, அண்ட் யுவர் கொஷின் இதில் முதல்ல நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வெரிஃபை பண்ண போகிறேன். லைக் இட் இஸ் நாட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பட் த பிரசிடென்ட் who decide this issue அப்படின்னு கொடுத்திருக்காங்க. It is not the faculty member. Yes, it is not the faculty member but அப்படின்ற வேர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is indicating like sentence வந்து கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரி மட்டும் இல்லாம not only but also அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. ஸோ either or neither nor not only but also இந்த மாதிரி pair conjunction words எல்லாம் வந்துச்சுன்னா அதாவது ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருந்தாலே இந்த verb இருக்கு இல்லையா that always depends on the nearby subject. இங்க who அப்படிங்கிறது nearby subject president indicate பண்றதுனால should be your singular verb. ஆனா இங்க பாத்தீங்கன்னா plural verbல இருக்கு. So we have to go for decides this issue is the right answer for the question here. So option D is the error part. எப்பவுமே இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. either or neither nor not only இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முதல்ல செக் பண்ணும். எரர் டிடெக்ஷன் அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட் verb கான்செப்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது இஃப் ஐ ஹாவ் த வேர்ட் லைக் either or neither norனா அது எப்பவுமே அந்த செகண்ட் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் டிட்டர்மைன் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், அதனால ஹூங்கிற வேர்டும் பிரசிடென்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால decides will be the right answer for this question here. And our fifth question, either the man or his wife. இதுலயும் பாருங்க either or condition இருக்கு. அப்போ இதுலயும் இந்த சப்ஜெக்டை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணணும், which is your singular subject இல்லையா? Singular subject must be followed only by the singular verb, right? So singular subject must be followed by singular verb அப்படின்றதுனால இங்க நோங்கிற word தான் error, should be converted as knows the truth of the matter will be the right answer. So C part has error with the fifth question. Okay, coming with our sixth one பாத்தீங்கன்னா they don't seem to be able to find a solution
to the problem. It is not to the problem. To அப்படிங்கிற word என்ன indicate பண்ணோம்னா that indicates your adverbial format. ஆனா இந்த இடத்துல adverb கிடையாது. We need a preposition. அதனால solution to the problem is the right answer. So C part has error in our sixth question here. And what's the answer for seventh one? Any ideas guys? யாருக்காச்சும் ஐடியா ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே இது எல்லாமே இந்த பேட்ச் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட எரரை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. எனிஒன்? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நோ சூனருங்கிற வேர்டு இருக்கு, ரைட்? நோ சூனருங்கிற வேர்டு இருந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதை ஃபாலோ பண்ணி தேன் இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா, இந்த நோ சூனர் அப்படிங்கிற வேர்ட் ஹார்ட்லி, பேர்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தா அதை ஃபாலோ பண்ணி எப்பவுமே ஹெல்பிங் verb அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் இருக்கு. ஆனா இங்க அந்த ஆர்டர் கரெக்டா ஃபாலோ ஆகல. ஸோ நோ சூனர் had the company launched its product will be the right answer here. So in the order of writing la da we guys are having a mistake in the question here. Okay, so இதுதான் நம்மளோட error. B part has error in the seventh one. And coming with the next question, I read at least 100 books by the time I was 12 அப்படின்னு சொல்லிருக்காங்க. I read at least 100 books by the time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, I was 12 இந்த டைமிங் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 12 which is completely related to your past tense here. So அதுவும் complete past perfect. அதனால I had read at least 100 books. நான் 12 years இருக்கும் போது minimum 100 books ஆவது நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. So it is complete past perfect. A becomes the right answer. Simple past tense கரெக்டா இந்த வருஷம் தான் அப்படின்றது இல்லாம எக்ஸாக்டா சொல்லியிருந்தாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டைமை டினோட் பண்ணியிருந்தா we can go for simple past tense here. ஆனா பாயிண்ட் ஆஃப் டைமை டினோட் பண்ணாம அந்த வருஷத்துல அந்த 12 years அப்படின்னு 12 years குள்ளார அப்படின்னு வரும்போது definitely we will be having your perfect tense in the answer here. Okay, simple tense க்கும் perfect tense க்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். So always keep it in mind about the question here. And your ninth one, it's like a filler இல்லையா? just வந்து என்னன்னா ஏதாவது ஒரு வேர்ட் எடுக்கிறோம், அந்த வேர்ட் ரெண்டு ஃபில்லப்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி we guys have to predict your answers for this question here. ரெண்டு ஃபில்லப்க்கும் மேட்ச் ஆகணும். ரெண்டு ஃபில்லப்க்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். பண்ணி லைக் ஏதாவது ஒரு வேர்ட் எடுக்கிறீங்க, சென்டென்ஸோட மீனிங் கூட ஏதாவது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். எனி சஜஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் யுவர் சைட் கைஸ்? நைன்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு எனி சஜஷன்? Let me go for the answer right now here. He currently the position அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? பொசிஷன், currently பொசிஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்டுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரே வேர்டு என்ன? requires the position of technical manager கிடையாது. he currently holds the position of a technical. I hope the repair holds will until repair holds until அதாவது repair வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. we get the car to the garage போற வரைக்கும் இந்த repair வந்து ஹோல்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஆன்சர். இந்த இடத்துல ரெக்வயர்னு போட்டிருந்தீங்கன்னா கார் கேரேஜ்க்கு போறதுக்கு இந்த அன்டிலுக்கும் until hold will be the right answer here. கொஞ்ச நாளைக்கு பிடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மீனிங் தான் we have to go for it here. So holds will be the right answer for the ninth question. And our 10th one, all living organisms have to அப்படிங்கிற வேர்ட்ல we have adequate to changes அப்படின்றது வராது. addresses to changes, have to address the changes in environmental. that's not address, adequate இது ரெண்டும் வராது. adapt அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா knowledge. ஆனா இதுக்கும் knowledgeக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். so will not be there. இது வந்து have to changes, எவ்வளோ சேஞ்சஸ் இருந்தாலும் அது கூட அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதில் ரெண்டு வேர்டு இருக்கு. ஏடிஓபி ஏடிஏ ஒன்று இருக்கு, ஏடிஓ ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து அடாப்ட் அப்படின்னா வந்து ஒரு சைல்டை அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, which is not. ஸோ அடாப்ட்னா adjustment. So this is the right answer. Option A becomes a perfect answer for the question here. And our 11th one, she. The conclusion that there was no more she could do அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
இதுக்கப்புறம் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ resembled will not be there, recognized, reached also will not be there. ஒன்று ஹவர்ட் வரணும் அல்லது மேட் அப்படிங்கிற வேர்ட் வரலாம். அண்ட் த சைல்டு, ஓகே ஃபைன், இந்த இடத்துல மேடுங்கிற வேர்ட் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா செகண்ட் சென்டென்ஸ்க்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது இல்லையா. பட் resembled will not be there. ஏன்னா இங்கே பாருங்க, made down and picked up, made down கண்டிப்பா வராது, reached down அப்படிங்கிற வேர்டு தான் கரெக்டா மேட்ச் பண்ண முடியும். the child reached down and picked up the kitten, கீழே போய் பிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. so she reached the conclusion. made, reached ரெண்டுமே கிட்டத்தட்ட மீனிங் ஒன்று தான். so we can go for reached. reached is the right answer for the question here. and our 12th question, new business opportunities will with advance in technology here. ஸோ இதில் என்ன வேர்டு உங்களுக்கு கரெக்டாக கெட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வாட் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் யூ ஆர் கெட்டிங் on this? Any idea, guys? The new business opportunities will advances in technology. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸை படிக்கும் போதே வந்து அட்வான்ஸ் இன் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அட்வான்சஸோடைய கொஞ்சம் அதிகமாக வெளியே வரது. ஸோ வெளியே வரது அப்படின்னா appear will not be there. எமர்ஜிங், எமர்ஜிங்கிறது தான் ரைட் வேர்டு. ஏன்னா டிஸ்க்ளோஸ், இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் மேட்ச் ஆகாது. எக்கனாமி has started to emerge from recession. recessionல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வெளியே வரது அப்படிங்கிறதுக்கு எமர்ஜிங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான் மேட்ச் ஆகும். we can't have any other word in the statement here. The 12th one, B is the perfect answer. Moving on with our 13th question. Here we have a rearrangement. rearrangement அப்படின்னு வரும்போது always obviously நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா the first statement. எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோ அதை தான் கண்டுபிடிக்கிறோம். I'll give you a minute of time, just verify எது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு எனக்கு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். out of the 6 statement, which will be the first one? Yes, I'll give you the timer also. I'll give you a minute time. அந்த மினிட் குள்ளார எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. Yes guys, okay. I think என்னால் ஆன்சர்ஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ண முடியாமல் இருக்குது. I'll be verifying your answers right now. ஸோ உங்களோட ஆன்சர் எந்த அளவுக்கு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கும்போது we have the repeated word like denier. denier-ங்கிற வேர்ட் வந்து ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பர்சன். எப்போவுமே ஒரு பர்சனை பற்றி பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்னு சொன்னால், பர்சனை பற்றி பேராகிராஃப் இருந்ததுன்னா அந்த பர்சனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பர்சனோட நேம் இல்லாமல் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இன் டேனியர்ஸ் வேர்ட்ஸ், இன் டேனியர்ஸ் வேர்ட்ஸ்னால் இன்னும் டேனியரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் இது கிடையாது. அப்போ இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்தது டேனியர் டிஸ்கஸ் செட் ஆஃப், நோ, இதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அப்போ இதில் happy people have strong social relationships in one study conducted by Danier. Yes, exactly. This is the first statement. So B becomes the very first sentence here. Danier connect பண்ணதுல the happiest 10% of the participants all had strong supportive relationship.
ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருந்திருக்கு. சப்போர்ட்டிவ் இருக்கிறத வச்சு தான் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு அடுத்த லைன் எது இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தேர் இஸ் ஒன் செட் பாயிண்ட். அப்போது இந்த இடத்துல பேஸ், ஒன் செகண்ட், இட்ஸ் மோர் லைக் அ மூவிங் பேஸ் லைன் தேன் ஒன் செட் பாயிண்ட் ஓவர் லைஃப் டைம். இதுலயும் பாருங்க, the set point theory of temperament. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டைரக்டா ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? ஏக்கும் டிக்கும் there is something clear. இதுல வந்து செட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் I can go for this word here. So probably டிக்கு அப்புறமா தான் ஏவை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். might be நடுவுல வேற ஏதாவது சென்டென்ஸ் வர சான்சஸ் இருக்கு. we have to verify. அப்படி வரலனா that two sentences will be in order அப்படின்னு கூட சொல்லலாம். And next one we have a strong social network did not guarantee happiness but it was a requirement to be. Yes, exactly here. happy people அப்படின்னா என்னன்னா, ஒரு சோஷியல் நெட்வொர்க்ல என்ன சொன்னுச்சுன்னா, யாருமே ஹாப்பினஸ்க்கு கேரண்டி கொடுக்கறது இல்லை. ஆனா என்ன, எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் குரூப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பிஏ பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ சி வில் பி த ரைட் ஆன்சர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் ஓரியன்ட் இல்லையா? ஆனால் மைண்ட் ஓரியன்டுக்கு முன்னாடி we have set point theory of temperament which states, அதே பாருங்க, temperament which appears to have genetic component அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸும் டெம்பரண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஹியர் temperament, and that indicates the set point theory of temperament will be the perfect answer here. BCED. இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கு which is F. there is evidence for this. எதுக்கு எவிடன்ஸ் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். evidence for which one we have to verify it. Okay, but studies have shown that people who have experienced major loss like being fired or losing a spouse often don't fully adapt or take years to do so here. Daniel words, it's more like a moving baseline than one set point. அப்போ இந்த evidence for this அப்படிங்கிறது downs, அதாவது has ups and downs in reaction to life event அப்படின்னு கொடுத்திருக்காங்க. but that they adopt and return to a set point. இதுக்கு எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு டியை பத்தின additional information, and that continuation will be A. so this is the sequence here. it is nothing but BCEDFA. BCEDFA is the right sequence. So யாருக்கெல்லாம் அந்த சீக்வன்ஸ் கரெக்டா வரலையோ, you can ask me the query. I'll give you the solution in the comment box here. Okay, so answer பார்க்கலாம். ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. fourth question, fourth sentence எது? D. so E is the right answer. அடுத்தது தேர்டுக்கு வந்து E. அப்போ E வந்து ஆப்ஷன் A. last sentence is option A, and second is C, and first statement is nothing but B. B is the right answer. so இதுதான் உங்களோட question. rearrangement வந்து என்ன சென்டென்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. இன் கேஸ் இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் இட், தென் there will be a problem. and the last and final set of a question, it seems here we have to identify. again வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வேர்டு இருக்கும். அந்த 4 வேர்ட் வந்து see here sequence of words நம்ம கெஸ் பண்ண வேண்டியது, வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டான சீக்வன்ஸில் இருக்கா இல்லையா. அப்படி இல்லைன்னா then what will be the sequence அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். okay, and your 18th one, drawn vital as playing a technology role. actually இந்த இடத்துல டெக்னாலஜி ரோல் வராது, வைட்டல் ரோல் அப்படின்னு வரணும் இல்லையா. அப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கண்டிப்பா A. and vital role, drawn technology is playing a vital role in delivering food and other activities alongside relief essentials அப்படின்னு கொடுத்திருக்கலாம் இல்லையா. so according to what, BACD becomes the right answer. yes guys, it is BACD வருமா அல்லது CD அல்லது DC, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இது ரெண்டும் வராது, அப்போ இது ரெண்டும் மட்டும் மாத்தினா ஓகே. and other essentials alongside relief activities. so DC தான் கரெக்டான ஆன்சர். relief activities இருக்கும், relief essentials வராது. so relief activities, 18th one, A is the perfect answer for the question here. and coming with next one, 19th one, individual of speech. no, it is freedom of speech. அப்ப கண்டிப்பா C first one. C first அப்படினாலே ஆப்ஷன் E மட்டும்தான் இங்க இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. so E is the right answer. வேற ஆப்ஷனே கிடையாது. நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம்.
ஒரு வேர்ட் கரெக்டாக மேட்ச் ஆனால் கூட அந்த பொசிஷன் ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குன்னா அதை தவிர வேறு ஆன்சர் இருக்க பாசிபிலிட்டியே கிடையாது. பட் ஒரு தடவை வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் available to media is not on a higher pedestal than the rights of individual citizens. Yes, which gives a complete meaning. Adanala, this sequence is the right answer for the 19th one. And our 20th question. Schools that provide pick and drop service to the students have been asked to ensure that the service providers always have their mask on. ஸ்கூல்ஸ் வந்து இந்த பிக்கப் ட்ராப் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ எந்த வேர்டுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நோ அரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட் becomes the answer for this 20th one. And your 21st one. Now what we have to do it, we just want to find bold letters வந்து grammatically correctா இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. Replace the phrase. Phrasal replacement we have to do it. And our 21. Not only would you be learning grammar, but you will also put it into practice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல you will அப்படின்னு ஃபியூச்சர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து would அப்படின்னு pastல denote பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கண்டிப்பா mistake. We have to make the change here. Not only you will be learning grammar, but also அப்படிங்கிற மாதிரி but you will be learning அப்படிங்கிற வேர்ட் வராது. ஏன்னா இந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, அதனால இங்கேயும் கண்டினியூஸ் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. You will learn. Not only will you learn will be the right answer. And இதுக்கும் அந்த no sooner condition இப்ப பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் not onlyக்கும் அந்த order of writing அந்த reverse order வந்து work out ஆகணும். Okay, so A is the right answer for 21. 22. If you notice any faulty office equipment or hazards, please report them to your supervisor. Whom will notice? Whom will notice will be right here. Is that right here? இந்த இடத்துல whom அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணது, ஆனால் இந்த இடத்துல சூப்பர்வைசருங்கிற சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுனால whom will, which கண்டிப்பாக வராது, they வராது, and this is also not here. Answer becomes who will notify the management is a perfect answer. And our 23rd question. The water had been running for 5 minutes before she turned it off அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடத்துல before she turned it off அப்படின்னா என்னன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இது past tense தான் denote பண்ணும், வேறு tense denote பண்ணாது. past tense denote பண்ணுறதுனால have been வராது, is, had run, was running. No replacement required is the right answer for this question here. And the last and final question of your today's session. We are looking forward to the movie. Have, saw. Actually இங்க பார்த்தீங்கன்னா have plus seen அப்படிங்கிறது தான் structure. Have, saw கொடுத்துருக்காங்க, which is wrong. Having seen is possible here. Having seen வந்து பார்த்தீங்கன்னா gerund plus conditionல இருக்கு. while அப்படிங்கிற வேர்ட் கண்டிப்பாக வராது, ஏன்னா simultaneous action கிடையாது. ட்ரெய்லர் லாஸ்ட் வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால with saw வராது. having seeing இது ரெண்டு ஜெரன் ஒரே இடத்துல வராது. ஸோ D is a one and only answer, which is the perfect one here. ஸோ இந்த 24 கொஸ்டினுக்கும் அவுட் ஆஃப் 24 ஐ திங்க் எல்லாருமே வந்து 20+ ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களோட மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணிங்கன்னா I'll get to know about your ideas here. Okay, fine guys, I think so session is very useful for you guys here. Marakama or like and share the video, and please do comment your queries in the comment box. Okay, bye bye guys, meet you in the next session with some different topic here. Thank you.